ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் டைமில் ஒரு 5:30 to 6:30 வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லைங்களா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அந்த டைமும் நமக்கான டைமை எப்படி ஒதுக்கிக்கிறது, எப்படி ஈவினிங் டைம்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணுறது தாங்க நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 ப்ளவுஸும் முந்தின நாள் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலை இருந்ததுனால நான் உட்காரவே இல்லை. ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 5 மணி, அதாவது 5:30 to 6:30 வரைக்கும் எனக்கு ஒரு மணி நேரம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸ் நான் தைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம தைக்கலாம். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. இந்த 5:30 ஆக போகிற டைமில் தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்க போகிறோம்னா, 2 ப்ளவுஸ் தைக்கிறோம்னா பாபினில் வந்து அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் முன்னாடியே சுற்றி வச்சுருங்க. அப்போ தான் அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு கலர் ப்ளவுஸ் தைக்க போகிறோம்னா 2 கலருக்கான ப்ளவுஸோட நூல் த்ரெட் எடுத்து பாபின் கேஸில் சுற்றி ரெடியாக வச்சுருங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ ஸ்லீவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டக்குள்ளேயே தனித்தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க. தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ளவுஸ் அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீவும் பட்டியும் டக்குன்னு அடித்து வச்சுருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ண போகிறது, ப்ளவுஸோட சேர்த்து அட்டாச் தானே பண்ண போகிறோம். எதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம்னா, இப்போ ஐப்பட்டி ஊக்பட்டி இதுக்கான பீஸெல்லாம், இப்போ கழுத்து பீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணுறது. அதெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பீடாக அடிக்கணும். எந்த இடத்துலையும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே, இப்போ பட்டி அடிக்கிறோம்னா அதுக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்கணும். ஸ்லீவ் அடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்கணும். அந்த மாதிரி ஒரு டைம் வச்சு டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக அடிங்க, உங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் அடிச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இது இருந்தால் இருந்துட்டு போகுது. நம்ம ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம். பார்த்தீங்கன்னா இது நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு அப்படி டேர்ன் பண்ண போகிறோம். வாங்க சீக்கிரம் அதையும் அடிச்சிடலாம். இந்த மாதிரி சீக்கிரம் தைக்கக்குள்ள நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்து அடிங்க. இப்போ இந்த கை குடையிறோம் இல்லைங்க, அதை வந்து எப்படி ஈஸியாக இந்த இடத்துல குடஞ்சி எடுப்போம் இல்லைங்களா. சில பேர் வந்து அதை ஆப்போசிட் குடஞ்சி எடுக்காமல், அதாவது 2 சைடுமே பார்த்தீங்கன்னா வலது கைக்கு வர மாதிரி குடஞ்சி எடுத்துருவோம். தைச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஃபீல் பண்ணுவோம். வலது கைக்கு வர மாதிரி இந்த குடஞ்சி எடுத்தது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு வர மாதிரி இந்த குடஞ்சி எடுத்துருப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் எப்படி தையலில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நான் இந்த குடஞ்சி எடுக்க மாட்டேன். இப்போ வாங்க அது எப்படி நம்ம தையல் ஓட்டி அப்புறம் குடஞ்சி எடுக்கலாங்கிற ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வந்து ஓட்டிட்டுங்க. இதுதான் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு நாச்சு கொடுத்துருக்கோம். சென்டர் பாயிண்ட் இந்த முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இவத்துல அப்படி லைட்டாக அப்படி வளைஞ்சி இந்த தையல்லையே வளைச்சி இங்கே வரப்போ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தையல் போட்டிங்களா, ஏன்னா நம்ம இந்த இடம் தான் குடஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து எப்படின்னா ஆப்போசிட் குடஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவ் இருக்குங்க, இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஜாயிண்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம தையல் போட்ட மாதிரி இந்த ஸ்லீவை அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு தையல் போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நம்ம இங்கே தான் தையல் போட்டிருக்கோம். இதோட ஆப்போசிட் தான் இது. சப்போஸ் நம்ம வெட்டக்குள்ள குடையிலனா இப்படி தைக்கக்குள்ளையும் இப்படி கிராஸாக இந்த இடத்துல இப்படி தைச்சிட்டு போயிட்டோம்னா வெட்டக்குள்ள அப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு போயிடலாம். அதுக்கோசம் தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட ஆப்போசிட்டு இங்கே, இதில் வந்து நம்ம அப்படி தைக்கிறோம். அப்படியே இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு இப்படியே போய் இப்படி வந்துருங்க. இப்படியே போயிட்டு அப்படியே இப்படி வந்துருங்க. இப்போ உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே நம்ம அப்படி கட் பண்ணக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம கட் பண்ணக்குள்ளேயே அப்படி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கட் பண்ணக்குள்ளே குடஞ்சி கட் பண்ணலன்னா தையல்லையே கூட 1/4 இன்ச்சு ஓட்டி கட் பண்ணிக்கலாங்கிறது தாங்க நான் உங்ககிட்ட இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் நம்ம தைச்சது வந்து கரெக்டாக அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த லைனிங்லேருந்து வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நாம் வெட்டக்குள்ளேயே எடுத்து அந்தந்த பீஸ் தனித்தனியாக வச்சதுனால தான் டக்குன்னு எடுத்து நம்ம அப்படியே வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா. அது வந்து கொஞ்சம் ஒரு ஈஸி மெத்தடுங்க, ட்ரை பண்ணுங்கள். துணியை வைக்கக்குள்ளே ஆப்போசிட் போட்டுக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் வந்து இந்த சைடும் அந்த சைடு, அதாவது நம்ம ஒரே பக்கம் இப்போ வலது பக்கம் வர சைடு அப்படி வலது கப்பு சைடு 2 இதையும் நம்ம தைச்சு வச்சிருவோம். பார்த்தீங்கன்னா 2 ஒரே பக்கம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் தைக்கக்குள்ள தான் தெரியும். இதை வந்து இப்படி போட்டுட்டு தைக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும்.
எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா அது அசிங்கமாக இருக்கும். லைனிங்கில் வெட்டக்குள்ள எப்பயுமே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, அதாவது இந்த லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போட்டு வெட்டக்குள்ள வெட்டிக்கிங்க. ஏன்னா ஒரே ஈவனா மாதிரி வெட்டினீங்கன்னா எந்த இடத்துலையாவது முன்ன பின்ன போயிடும் துணி. அதனால ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டிக்கிங்க. இதே மாதிரி இந்த பீஸையும் தைச்சுக்கலாம். அந்த ஸ்லீவுக்கு பண்ணோம் இல்லைங்களா, அந்த குடஞ்சி எடுத்தல அந்த மாதிரி இதுலையும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தைக்கல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஹாம்கோல்லையும் நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சிக்கலாம். டாட் எல்லாம் 2 தையல் விட்டுக்குங்க. இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா, ஈவனாக இப்படி வச்சு பிடிச்சிட்டு எங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதோ அதுதான் 3வது டாட்டு. அதாவது நம்ம வீட்டில் தைக்கக்குள்ள நம்மக்கிட்ட முக்கால்வாசி வந்து அளவு ப்ளவுஸ் தான் வரும். அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமரும் கிடைப்பாங்க. மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிற மாதிரி 2-3 கஸ்டமர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குதோ கரெக்டாக ஈவனாக கட்டிங் போடக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹவருங்கிறது ஒரு 1 ஹவர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு நம்ம வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும். எக்காந்து கொண்டு வந்து மற்ற வேலையில் ஏஞ்சி போகவே கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்லோவாக இருக்காதீங்க. ஸ்லோவாக இருந்தோம்னாவே நமக்கு வேலையே ஓடாதுங்க சுத்தமாக. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலையை வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாகவும், அந்த ஸ்பீடு தைக்கிறத விட மெயின் இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா உன்னிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு கவனமாகவும் ஸ்பீடாகவும் நம்ம தைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் நம்ம நல்லா ஒரு வெற்றியாளராக ஆகலாங்க. நீங்கள் வந்து தைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு தையல் மிஷினில் வந்து ஒன்ஸ் உக்காந்துட்டோம்னாவே நம்ம அந்த தைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். மற்றது எந்த வேலை இருந்தாலும் பார்க்கக்கூடாது இல்லைங்களா. ஏன்னா தையல் வந்து யாராவது ஒருத்தங்க இப்போ வீட்டு வேலையை கூட பார்த்திங்கன்னா வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாத்திரம் கழுவி கொடுக்குறதோ இது எதாவது ஒன்று செய்வாங்க. ஆனால் தையல் வேலைங்கிறது நாம் மட்டும் தான் செஞ்சாகணும் இல்லைங்களா. வேறு யாரும் செய்ய முடியாது இந்த வேலையை மட்டும். இப்போ அதே மாதிரி இந்த ஐப்பட்டி ஊக்குப்பட்டிலாம் வைக்கக்குள்ள பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவு தான் நம்ம வைக்கணும். அதையும் விட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடாது இல்லைங்களா. ஒவ்வொரு தடவையும் டாட்லேருந்து ஐப்பட்டிலேருந்து வைக்கக்குள்ளே கரெக்டாக அந்த ஐப்பட்டி சைஸில் தான், அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஐப்பட்டி ஊக்குப்பட்டி சைஸில் தான் நாம் வச்சுருக்கிற ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துருங்க. தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாட் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடு இப்போ டாட் பிடிக்கிறோம்னா அதே மெஷர்மெண்ட் அளவு தான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கணும். அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த டாட் நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எது ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்குமோ அதை எடுத்து வச்சு கரெக்டாக மீதி இருக்கிற பார்க்கறதுக்கும் பார்த்திங்கன்னா அதையும் வச்சு அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்துருங்க. ஏன்னா டாட் வந்து லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி டாட்டும் ரைட் சைடு ஒரு டாட்டும் வந்து ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்க மாதிரி வச்சிடாதீங்க. அது அன்னியூனாக ஆயிரும். ஒரு கப்பு கொஞ்சம் இறக்கணமாக இருக்கும், ஒரு கப் கொஞ்சம் தூக்கணமாக இருக்கும். அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காமல் தைக்கிறது தான் ஒரு காரணம். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து தையுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சி கொஞ்சம் பழகிட்டோம்னா அப்படி போக போக ஈவனாகவே இப்போ 34 சைஸ்னால் எவ்வளோ டாட் பிடிக்கணும், எவ்வளோ இன்ச் வைக்கணும். சப்போஸ் இதே வந்து ஒரு 36னா 38னா அதுக்கு என்ன வேரியேஷன் ஆகுதுன்னு நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் வந்து அவங்க கொடுக்கக்குள்ள கரெக்டாக அவங்களோட ஸ்லீவ் ரவுண்டு, இப்போ இந்த ஷோல்ட்ரு கொஞ்சம் இறக்கமாக இருக்கா எப்படி என்ன இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுட்டு அப்புறம் அளவு ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவுக்கிட்டேயோ இல்லை ஹிப்புக்கிட்டேயோ இடுப்புக்கிட்டேயோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இல்லைனா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அவங்க சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் திடீர்னு மறந்துருப்பாங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட வாங்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லேருந்து ஹிப்லேருந்து இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை நாம்பளும் இது கேட்டுக்கணும். சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு பேச்சு வாக்கில் மறந்துட்டா கூட இதெல்லாம் நாம்பளும் கேட்டுக்கணும். டாட் பிடிக்கக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிங்க. ஸ்டார்டிங்கில் பிக்னராக இருக்கக்குள்ளே அது சிரமமாக தான் இருக்கும். போக போக அது ஈஸியாயிரும். எவ்வளோ வேலை வீட்டில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாவது வீட்டில் வந்து தைக்க பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம இந்த தொழில்
ஈடுபாடாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த தொழில் நம்ம முன்னேற முடியும். அதே மாதிரி நீங்கள் ஐப்பட்டி அடிக்கக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊப்பட்டி அடித்ததுக்கப்புறம் சரி, ஐப்பட்டி அடிக்கக்குள்ளே நல்ல பேக் ஸ்டிச் ஒவ்வொரு ஐக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ், அதாவது இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைவெளிக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேக் ஸ்டிச் போடுங்க. இப்போ நீங்கள் பார்த்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்டிச்சில் இப்போ அடிச்சுட்டு போயிட்டிங்கன்னா அவங்க ஊக்கு மாட்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஐப்பட்டி அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். அது ஒரு மிஸ்டேக்காக வரும். இது எனக்கு வந்த மிஸ்டேக் தான். நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை இருக்குங்க. எந்த டைமை ஒதுக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனே தெரியாது தான். அந்த மாதிரி சில பெண்கள் கஷ்டப்படுறாங்க, நான் அதையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உங்களுக்கான ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அதில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொறுமையாக இருங்க. அவங்கக்கிட்ட நல்லா நீங்கள் உங்களோட உறவுகள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லபடியாக வச்சுக்குங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம மேலே ஏதாவது ஒரு சலுப்பு சங்கட்டமாக இருந்தாலும் நாம் ஒரு வேலை செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க. இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பேக் சைடு வந்து நம்ம 2 டாட்டு பிடிப்போம்ல, அந்த டாட்டு பிடிக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த பேக் சைடு டாட் வந்து போட மாட்டாங்களாமா, அதனால் என்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த டாட் இல்லாமல் தான் நம்ம தைக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பேக் சைடு பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸ்லேயே டாட் இல்லை, அந்த மாதிரி தான் தைக்க சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கல என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் பூர்த்தி செய்கிறது நம்மளோட கடமைங்க. ஏன்னா காசு வாங்குறோம் இல்லைங்களா, அந்த காசுக்கு உண்மையாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குது, சுத்தமாக என்னால் உட்காரவே முடியலன்னு நினச்சி கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து தைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ வேலை வந்தாலும் நம்மளோட தொழிலை நாம் தான் பார்த்தாகணும். ஷோல்ட்ரு ஜாயிண்ட் அடிக்கக்குள்ளேயும் சரி, இப்போ வந்து இந்த சைடு ஜாயிண்ட் அடிக்குள்ளேயும் சரி, ஹார்ம் கோல்கிட்டங்க கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஈவனாக இருக்குதான்னு சொல்லி ப்ளவுஸில் வந்து நல்லா அளந்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஷோல்ட்ரு ஒரு 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு முன்ன பின்ன அப்படி நாம் பாட்டுக்கு வச்சு அடிச்சுட்டு அளவு ப்ளவுஸை விட அதுக்கப்புறமேட்டுக்கு அளவு ப்ளவுஸ் எல்லாம் வச்சு அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வேரியேஷன் ஆகும். தைக்கக்குள்ளேயே நல்லா அளந்து ஷோல்டர்கிட்ட ஹிப்புக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அளந்து தைங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த ஐப்பட்டி ஊக்குப்பட்டி வைக்கக்குள்ள கூட சரி, அந்தோடைய அதாவது அளவு ப்ளவுஸில் தான் இருக்கிற மாதிரி இது கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக தைங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தைக்காதீங்க, ரொம்ப ஸ்பீடாக தைங்க. எந்த அளவுக்கு ஸ்பீடாக தைக்கிறோமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்களா ஒவ்வொரு இடத்துலையும் தைக்கக்குள்ள சில நுணுக்கங்கள் நமக்கே புரியுங்க. இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலம் உள்ளவரை இந்த தையல் தொழில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன கேட்டால் ஒவ்வொரு பெண்களும் பார்த்திங்களா இந்த தையல் தொழிலை கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. அவங்களுக்காவது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை கற்றுக்கணுங்க. ஏன்னா இப்போ சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி டைமு பொங்கல் டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டைலரும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு புடவை எடுத்து கொடுத்தா கூட பார்த்திங்கன்னா அதை டைமுக்கு ஸ்டிச் பண்ணி தரதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இதே இப்போ நாம்ளே கற்றுட்டு இருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸு, ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸும் சாதாரண ஒரு சுடியை நாம்ளே கற்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொங்கல் டைமு தீபாவளி டைம்லாம் நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம் இல்லைங்களா. நான் அந்த மாதிரி செல்ஃபுக்காக கற்றுக்க ஆரம்பித்தேன், எனக்காக கற்றுக்க ஆரம்பித்தது தான் கடைசியில் இதுவே என்னோடய தொழில் ஆயிடுச்சு. ஏனோ தெரியல, எனக்கு வந்து தைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. எப்படி சொல்கிறது, என் பசங்களை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பிடிக்கும். என் தொழிலை வந்து நான் எந்த அளவுக்கு இந்த தொழிலை நான் லவ் பண்ணுறேன்னு வார்த்தையால் என்னால் விவரிக்க முடியாது. ஒன்ஸ் ஒரு தடவை நான் கட்டிங் போட்டேன்னா எனக்கு கட்டிங்கை விட ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் எங்கெல்லாம் டேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் டேர்ன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹார்ம்கோல் ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பல் வருது இல்லைங்க, அதெல்லாம் கரெக்டாக வரணும். ஏன்னா அந்த சைட் ஜாயின் பண்ணுறதுல நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம்னா ஏன்னா அந்த ஹார்ம்கோல் சுருங்குற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேலை பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா ஹார்ம்கோல்கிட்ட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க கை ஸ்லீவ் உள்ளே விட்டுட்டு போடக்குள்ளே சுருக்கமாக இருக்கும். இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இதில் எப்படி ஈவனாக அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது, சாரி சிஸ்டர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதில் எந்த மாதிரிலாம் வேரியேஷன் இருக்குன்னு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. என்னதான் நாம் நல்லா தைச்சிருந்தாலும் அடுத்தவங்களோட ப்ளவுஸ் பார்க்கக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த ஹார்ம் கோல்கிட்ட பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் அலோ ப்ளவுஸில் வந்து எந்த இடத்துல ஹாப் கோல்கிட்ட வந்து தையல் விட்டுருக்காங்கன்னு பார்த்து நம்ம அளந்து ஒரு மார்க் வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஒரு அலோ ப்ளவுஸ் வருதுன்னா அவங்க ஸ்டிச்சிங் எப்படி போட்டிருக்காங்கன்னு அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். என்னதான் நம்ம கட்டுறது கைமண் நல்லவன்னு பார்த்தா கல்லாத உலகளவு இருக்குங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள்லாம் ஈவனாக வந்திருக்கு. 2 சைடும் பார்த்திங்கன்னா ஈவனாக வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் போகக்குள்ள பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வேறு மொபைல் தரணும் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 2வது ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல, பையன்கிட்ட மொபைல் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், மணி 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு சாயந்தரத்தில் ஒரு மணி நேரம் ஒதுக்கியாவது உங்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்குங்க. ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணுங்கள். சாயந்தரத்துலையாவது டைமை எப்படியாவது ஒதுக்குங்கிறதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை இன்ன வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு நம்ம சேனலை யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததா நான் நினச்சிக்கிறேங்க. வாய்ப்புங்கிறது தானாக வராது, நம்ம கேட்டு தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன மாதிரி வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.